வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுறேன். நீலவன பயணம் சேனல் வழியா உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க. இன்னைக்கு அம்மா சோள பாவாலை கிளறி இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இருந்தாங்க. நான் இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இது கேட்டதுனால பண்ணியிருக்கோம். இருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்குங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி சூப்பரா வருது. நெய் வாசத்தோட தேங்காய் கடிக்கும் போது தேங்காயும் சேர்ந்து வருது. சூப்பரா இருக்கு. சிறுதானியத்துல செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. இன்னைக்கு பாவாலை கலரலாமா? பாவாலையா? சரி, ஓகே. இங்க வர ஊர்ல இருந்து சோளம், இது புது சோளம்மா. சோளமா? புதுசா ரக்கெல்லாம் தீட்டி கொண்டு வந்திருக்கிறேன். சரி, இதை தீட்டி நேரத்தை கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன்னா இத இதுல ஒரு டம்ளர் போட்டு ஆயிட்ட ஊற வச்சாச்சு. ஊற வச்சு ஆட்டி வச்சிருக்கிறேன். சரி, இப்ப இதுக்கு வெள்ளம் இந்த கட்டி போடணும். ஓ சரி சரி சரி. இந்த கட்டி போடணும். இனிப்பு கூட வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். கம்மியா போட்டுக்கலாம். இனிப்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அரை கிலோ போட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னும் குறைச்சு போட்டுக்கலாம். இப்ப இத கொட்டி இத தனியா பாவு காய்ச்சணுமா? சரி, காட்டுங்க. இங்க பாரு, இப்படி நைஸா அரைச்சு வச்சுக்கணுமா? இத மிக்சிலே அரைச்சுக்கலாமா? மிக்சிலே அரைச்சுக்கலாம், கிரைண்டர்ல அரைக்கலாம். நாங்களாம் செக்குல தான் ஆட்டுவோம். சரி, நாங்களாம் கிரைண்டர்ல அரைக்க மாட்டோம். செக்குல ஆட்டித்தான் கிளறுவோம். சரி சரி சரி. இப்படி கரைச்சு ஊத்தி இத தண்ணி கொதிக்க வச்சு அதுல ஊத்தணும். எவ்வளவு தண்ணி கொதிக்க வைக்கணும்? ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதுமா? இல்ல 2-3 டம்ளர் தண்ணி வேணும். ஓ சரி சரி சரி. ஏன்னா மறுபடியும் பால் காய்ச்சி அதுல ஊத்தும்ல, அதனால. சரி, இவ்வளவு தண்ணி காய்ச்சிருக்கோம். காய்ச்சிருக்கிறோம். இப்ப வெள்ளத்தை கொட்டி பாவு காய்ச்சி வச்சுக்கலாம். சரி, முதல்ல இத வேக விடலாம்ல? வேக விடலாம். சரி, அப்ப ஊத்துங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லல நீங்க? பாவாலைமா. என்ன பாவாலை? சோளக்களி பாவாலை. சரி, ஓகே. சோள பாவாலை. சோள பாவாலை. சரி, நாங்க பாவாலைன்னு தான் சொல்லுவான். நீ இப்ப என்னன்னு கேட்டதுக்கு சொல்ற. நேத்து கிருபாகரன் சொல்லிட்டு ஒரு தம்பி சோள பாவாலை கிளறி காட்டுங்கன்னு சொன்னாப்ல. சரி, ஓகே. அதனால அவங்களுக்காக அந்த பையனுக்காக அதை கிளறி காட்டுங்க. ஓகே, சரி சரி சரி. அவங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டோம், எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே. இந்த தண்ணி அதிகமா இருக்குது, இதை எடுத்துக்கலாம். சரி, எடுங்க. கெட்டில கலரணும். வெள்ளச்சோளம் எடுத்துருக்கீங்க? வெள்ளச்சோளம் இது எல்லாத்துக்கும் சொல்றேன். வெள்ளச்சோளம் எல்லாத்துக்கும் புதுசா அப்படி கிடைக்காது. ஏன்னா நான் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது, நம்ம தோட்டத்துல விளைஞ்சதை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் இப்படி எப்படி கிடைக்கும்னு நான் சொல்ல முடியும். அதனால கடையில வாங்கிக்கலாம். கடையில வாங்கி புதுச்சோளமா இருந்ததுன்னா இப்படி வாங்கி செஞ்சு பாருங்க. கடையிலயே தெரியும் புது சோளத்துக்கும் பழைய சோளத்துக்கும் வித்தியாசம் தெரியும். கலர் கொஞ்சம் இது வெள்ளையா இருக்குமா? புதுசா இருந்தா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், பழசா இருந்தா கொஞ்சம் மங்கன மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அத நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இது தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. சரி, அதனால கொண்டுகிட்டு வந்துட்டேன். சரி, அப்ப அதுல வச்சு கிளறலாம். குக்கர்ல கூட வச்சிடலாமா? குக்கர்ல இப்படி கொஞ்ச நேரம் வச்சு கொதிக்க விட்டு இப்படி கிளறி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மூடிட்டீங்கன்னா கரெக்டா போகும். சரி சரி சரி. ஆனா கட்டி இல்லாத கிளறணும். கட்டி இல்லாமையா? சிம்ல வச்சுக்கிட்டு கிளறணும். ஆமா, அது கிளற தெரியாதுங்களா, சிம்ல வச்சுக்கிட்டு தான் கிளறணும். கட்டி இருக்க கூடாது. மண்பானையில தான் கிளறணும். மண்பானை இல்ல. சரி, நாங்கெல்லாம் ஊர்ல மண்பானை வச்சிருக்கிறோம். மண்பானையில தான் மண்பானையில கிளறினாத்தான் அவ்வளவு நல்லா இருக்கும். எங்க அம்மா கிளறுவாங்க பாரு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. கட்டி ஆகுது. விறகடுப்புல மண்பானையில கிளறுவாங்க, அப்படியே இப்படி இழுத்து இழுத்து கிளறுவாங்க பாரு. மண் சட்டியா இருந்தா அப்படியே விறகடுப்புல அப்படியே நிக்கும். இதெல்லாம் வச்சோம்னா அப்படியே நழுகிட்டு வந்துடும், வலிக்கிட்டு வரும். நீங்க கூட மண் சட்டிலே வச்சிருக்கலாம்ல. மண் சட்டி இப்படி வந்துடும் பாருங்க, நல்லா பாருங்க, தெரியுதா? வளவளன்னு இப்படி இப்படி வந்துடும். கட்டி இல்லாம அழகா இப்படி வந்துடும். அப்பதான் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குது. இதுக்கு ஏலக்காய் போடணும், தேங்காய் போடணும். தேங்காய் போட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கு. அது பிடிச்சவங்க தேங்காய் போட்டுக்குங்க, பிடிக்கீங்கன்னா விட்டுருங்க. ஆனா ஏலக்காய் கண்டிப்பா போடணும்.
ஏலக்காய் கண்டிப்பா போடணும். அப்பதான் நல்ல வாசமா இருக்கு. இங்க பாருங்க இப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்து. தண்ணி வேண்டாம், பாவு காய்ச்சி ஊத்தும்ல, அப்புறம் இருக்கு தண்ணியா. சரி ஓகே. இங்க பாருங்க இப்படி வலு 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 இப்படி வந்துடணும். ஓகே, நல்லா விடாம கிளறணும். விடாம கிளறணும். பாருங்க நல்லா பாத்துக்குங்க, இப்படி வலு வலு வந்துடணும். நல்லா அழகா இருக்குதா? இது இன்னும் பாவு ஊத்தி கிளறணும், ஏலக்காய் போடணும், தேங்காய் போடணும். பாருங்க பாவாழை, சோள பாவாழை தெரிஞ்சுக்குங்க. அது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏலக்காய் கொட்டணுமா? இந்த டீ தூள் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த பொடி இதில் போட்டுக்கலாம். ஓகே. பாவு காய்ச்சிட்டீங்களா? பாவெல்லாம் ரெடி. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க? இப்போ அந்த ஒரு கட்டி வெல்லம் போட்டோம்ல, அதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி. ஓகே சரி. தண்ணி எச்சா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு இருக்குதுல்ல, மாவை பொறுத்து பண்ணிக்கலாம். இப்போ பாகு உள்ள ஊத்துறீங்க? பாவு உள்ள ஊத்துறேன். ஓகே. கிளறணும் உள்ள. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாமா? இது மண்பு சட்டியா இருந்தா இழுத்து கிளறணும்னா அப்படியே நல்லா இருக்கும். சரி. இது சில்வரா இருக்கிறதுனால அப்படியே அடுப்புல இருந்து வலிட்டு போகுது. வேற ஒண்ணும் இல்லை. சில மண் பாத்திரமா இருந்தோம்னா அப்படியே இழுத்து கிளறணும்னா அது விறகு அடுப்புல வச்சு கிளறணும். அப்படியே இப்படி எங்க அம்மாவெல்லாம் இப்படி இழுத்து இழுத்து கிளறுவாங்க. வச்சு அந்த கத்திரிக்காய் வந்து இருக்கு பொரியலாட்ட ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடாது. இதுக்கு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு கத்திரிக்காய் நீட்டா அரிஞ்சு அப்படியே கொஞ்சோண்டு புளி ஊத்தி நல்லா வேக வச்சு தேங்காய் போட்டு தாளிச்சிட்டீங்கன்னா இது தொட்டுக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆமா, இது செய்யலான் இருந்த நேரம் இல்ல. சரி சரி சரி. அது அவ்வளவு அருமையா இருக்கும். ஓகே. இது தொட்டுக்கிறதுக்கு இனிப்புக்கு காரம் 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 கொஞ்சமா புளிப்பு சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாகு போதுமா? போதும் போதும் போதும். இந்த இதுல வர்ற அளவுக்கு தான் நீங்க கிளறணும். இன்னும் தண்ணியாட்டு பார்க்க கூடாது, இன்னும் கல்லாட்டும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாத்தான் இங்க பாருங்க, இப்படி இருந்தாத்தான் நம்ம ஆறுனா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத இப்படி இந்த பதத்துக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்டா. இங்க பாத்தீங்களா இந்த பதம்? ஓ சரி. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வேகணுமா? இல்ல வெந்துருச்சு. எப்படி பாக்குறது நம்ம வெந்துருச்சு? அதான் வெந்துருச்சுனாவா? இங்க பாருங்க, புதுசா பண்றவங்களுக்கு தெரியாது வெந்துருச்சுன்னா எப்படின்னா, எங்களுக்குலாம் பார்த்தாலே தெரியும். இந்த வேற புதுசா பாக்குறவங்களுக்கு வேற இப்படி தொட்டு பாருங்க, இதை இப்படி தொடுங்க, ஒட்டல கையில இங்க பாருங்க, எதுவுமே ஒட்டல. இப்படி பார்க்கும்போது வந்துருச்சு. வேற என் கையில ஒண்ணுமே இல்லை பாருங்க. இங்க பாருங்க, அது புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். சரி, தேங்காய் போடலாம். போடலாம். ஏலக்காய் தூள், தேங்காய் எல்லாம் கடைசியா போட்டுக்கலாம். கடைசியில நெய் தேவைப்படுமா? நெய்யும் போட்டுக்கலாம். ஆனா இப்ப தேங்காய் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். போடணுங்கிறது கிடையாது. ஓ சரி சரி. வேணும்னா போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்டா இருக்கும். இல்ல வேண்டாதையும் விட்டுறலாம். சரி போடுங்க. நான் கொஞ்சமா தான் போடுறேன். போதும் போதும். இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க, நல்லா தானே இருக்கும். போதும். இவ்வளோ தேங்காய் வைக்கிற வழக்கு இதெல்லாம் இப்படிலாம் நிறைய போட்டு பண்ணி சாப்பிட முடியாது. தேங்காய் மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதையும் வாங்கித்தானே பண்ணணும், அதெல்லாம் சிரமம் தானே. சரி, சாப்பிடணும்னா அப்புறம் அதை வாங்கி பண்ணி சாப்பிட்டு தானே ஆகணும். இப்போ ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாமா? அந்த ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை மட்டும் வச்சுட்டு இந்த பவுடரை போட்டுட்டுமா? போடு போடு போடு. போதும். இதில் வேற ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்க, போதும், இவ்வளவு போதும். இந்த மாவுக்கு போதும். மாவு கொஞ்சம் தானே. பாத்தீங்களா, நெய் போட்டு பார்க்கலையே சாப்பிடலாம்னு தோணுது இல்ல? ஆமா ஆமா.
சூப்பரா அது கவிதாத்தாலதான் அப்பளே குடிச்சு தோணுது, தெரிஞ்சுக்கங்க. எப்படா டேஸ்ட்டுக்கு தருவீங்களான்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி ஃபினிஷிங் இது வந்த பின்னாடியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாங்கெல்லாம் அப்பப்போ டேஸ்ட் பார்த்துக்குவோம், பார்த்து தான் சாப்பிடுவோம், சமைப்போம். நான்லாம் எந்த பொருள் பண்ணாலும் பார்க்க மாட்டேன், கடைசி வரல உப்பா மிளகாத்தூளா எதுவும் பார்க்க மாட்டேன். ஆனா நீங்களாம் அப்படி கிடையாது, அந்த அது பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்க பண்ணுவீங்க. நாங்க எதுவும் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இடையில செக் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் வலிச்சு விட்டுறணுமா? வலிச்சு விட்டா தானே நல்லா இருக்கும். அப்புறம் இது எடுங்க. எங்க ஆத்தா சொல்லுவாங்க, எங்க ஐயன் சொல்லுவாங்க, நாய் வாய் வச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? கத்துக்கணும். திடுப்பு எடுத்துருங்க, திடுப்பு எடுங்க. திடுப்பு வச்சு கிளறுனா கிளறதுக்கு ஈஸியா இருக்கும் கரண்டிய விட. அப்புறம் டவுன் இருக்கிறீங்களா கரண்டியில அதுல இதுலன்னு கிளறுவாங்க. உங்களுக்கு திடுப்பு தான். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு பழகி போச்சு. சரி, இன்னைக்கு இதான் புதுசா பண்றேன். பாவாடை ரெடியா ஆகிருச்சா? பாவாடை ரெடி. இந்த சாமியா சாப்பிடு. அப்பளை குடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? பாவம் இந்த பாவாடை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஓகே, சரி சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிட்டு சொல்லு, எல்லாரும் பார்த்துக்குங்க. இது ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்ல. சோள பாவாடை விளையாடுறதுங்கிறது ஒரு பெரிய அதிசயமே இல்ல. அரைப்படி சோளம் இருந்தா தீர்ந்தது, அவ்வளவுதான். சரி விடுங்க.